ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மிலேருந்து ரியல்மி X2 அப்படின்ற இந்த புது ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ரியல்மி பட்ஸ் ஏர் அப்படின்ற ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் ரியல்மி X2 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் ஒரு நல்ல பிரைசிங்கில் நம்ம எதிர்பார்க்காத செம்மையான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டுங்க. ரியல்மி ஸ்மார்ட் போன் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, அது என்ன மாடல் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் அப்படின்றத அவங்களா போட்டிருக்காங்களா இல்ல கஸ்டமர் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வச்சாவது ஓரளவு நம்பகத்தன்மை இருக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். இப்போ இந்த ரியல்மி X2 ஓட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்தோம்னா இதான் ரீட்டைல் யூனிட் வர பாக்ஸ். நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும். முன்னாடி பார்த்தோம்னா ரியல்மி X2 64 மெகா பிக்சல் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா உள்ளர பேசலாம். அது கீழே இந்த போனோட பிக்சர் போட்டுருக்காங்க. எப்பயும் ரியல்மி மொபைல் வர மாதிரி தான் இதோட பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா சார் வேல்யூ போட்டிருக்காங்க. சார் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்டுக்கு 1.16 இருக்கு அண்ட் பாடிக்கு 0.52 இருக்கு. ஓரளவு நம்மளோட ரெகுலேஷனுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கு. இப்போ இந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை வந்து ஓபன் பண்ணலாம். இது உள்ளர பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் டிபியூ கேஸ். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிபியூ கேஸ் வந்து அந்த கிளாஸ் மாதிரி கொடுப்பாங்க. இவங்க அந்த கருப்பு கலர்லாம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அழுக்காயிரும் தெரிஞ்சே அப்படியே கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து அந்த அழுக்கு தெரியாதுல்ல, அதுக்காகவே கருப்பு கலரில் கொடுத்துட்றாங்க. ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் இதான் ரியல்மி X2 மொபைல். ஸோ இந்த கவரையும் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. அதுவும் குவாட் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டிசைனை பார்க்குறப்ப தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ரிவ்யூ வீடியோவில் இதை வச்சு செய்யலாம். அது போக இது ஒரு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்கு, கிரீன், ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா கிரீன் தான் வந்துச்சு. கிரீனே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள வேற என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 30 வாட் சப்போர்ட் இருக்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளவே கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட OnePlus ஓட வாட் இருக்குல்ல 30 வாட்டுக்கு இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணாங்களே அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஒரே கம்பெனி தான், பேர் மட்டும் மாத்தி அடிச்சுக்குவாங்க போல. சோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ் குள்ளவே வருது. 30 நிமிஷத்துல 70% வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ இந்த Realme X2 ல இருக்க செம்மையான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர் Snapdragon 730G கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட கான்செப்டே பார்த்தோம்னா ஓரளவு பரவாயில்லாத பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ப்ராசஸர் தான். ஆனா இதோட பிரைசிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா Oppo மொபைல்லாம் 35,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆனா Realme ஓரளவு ரீசனபிளான பிரைஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றத கடைசியில பார்க்கலாம். சோ இந்த ப்ராசஸர் பொறுத்தவரையும் இப்பதான் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிருக்கேன். பெருசா எந்த குறையும் இல்ல, பர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் சூப்பரா விளையாட முடியுது. இதுல ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். அடுத்த ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப். பின்னாடி பார்த்தோம்னா 4 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல முதல் கேமரா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 64 மெகா பிக்சல் f1.8 அபெர்ச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா. ஆனா இது ஒரு சாம்சங்கோட சென்சார். சோனியோட சென்சார் வந்துருச்சு சைனால. சோ இந்தியாவுக்கு இன்னும் எடுத்துட்டு வரல யாரும். ரெட்மியே வந்து எடுத்துட்டு வந்தா தான் உண்டு. ஆனா இப்போதைக்கு இதுல சாம்சங்கோட சென்சார் தான் வச்சிருக்காங்க. சோ இதுவும் ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா சோனியை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் லோவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் சூப்பர் மேக்ரோ வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த சூப்பர் மேக்ரோவை போட்டோல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வீடியோல யூஸ் பண்ண முடியாது. வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இதுல செம்மையான ஒரு ஃபீச்சர் இருக்கு, பேக்ரவுண்ட பிளர் பண்றது. அதான் எல்லா போன்லயுமே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த போன்ல வீடியோல பேக்ரவுண்ட பிளர் பண்ணிக்க முடியும். நம்ம DSLRலாம் பண்ணுவோம்ல அது மாதிரி சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் பார்த்தோம்னா Realme X2 Pro ல இருந்துச்சு. அதே ஃபீச்சரை இப்ப Realme X2 க்கு எடுத்து வந்தது. ரொம்ப சூப்பரான விஷயம். சோ இந்த ஃபீச்சர்லாம் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் மொபைல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வெறும் ரொம்ப கம்மியான ஒரு 20,000 ரூபாய் மொபைல்ல கொடுத்ததுன்றது ரொம்ப வேலிட் அப்படின்னு தான் தோணுது. அது போக 4K 30 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டெபிலைஸ்டா வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜூம் பண்றது, வைட் ஆங்கிள் லென்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ண முடியல. ஆனா வீடியோ செம்ம ஸ்டேபிளா இருக்கு. நம்ம கையில வச்சு எடுத்தாலும் அந்த அளவுக்கு ஷேக் ஆகல. அதுக்கப்புறம் குரோமோ பூஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்றப்ப கலர் எல்லாத்தையுமே இன்னும் ஏத்தி கொடுக்குது. அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த கேமரால ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா ஸ்லோ மோஷன் 960 fps இந்த போன்ல இருக்காம. இது ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்து ஓஞ்சி முடிஞ்சிருச்சு, திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா நம்மளோட ஃபுல் ரிவ்யூல பேசலாம். கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 நாள்ல ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. போட்டோ எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி நாங்க தான் இந்தியாவிலே அதிக மெகா பிக்சல் இருக்க கேமராவை போன்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி தான் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. டியூ டிராப் நாட்ச்ல f2.0 அபெர்ச்சர் சைஸ்ல. சோ செல்ஃபி கேமராவும் ஓரளவு நல்லா இருக்கு. இதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபி
கேமராலையும் போர்ட்ரேட் வீடியோ, அதாவது பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வர வீடியோ வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் பேக் கேமரால மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை செல்ஃபிலையும் கொடுத்தது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அது போக ஃபில்டர்ஸ் இருக்கு, குரோமா பூஸ்ட், போர்ட்ரேட் மோடு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள்ஸை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, மொக்கையா இருந்துச்சா, எது தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் இருக்க ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடப்பாவி, இதெல்லாம் 10,000 ஃபோன்லேயே கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000 mAh பேட்டரிக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வால் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் குள்ளவே கொடுக்குறாங்க. அப்போதே சொன்னது தான் வாட் சார்ஜர் தான். OnePlus இருக்குல்ல, பேரை மட்டும் மாற்றி அடிச்சு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பார்த்தோம்னா 30 நிமிஷத்தில் 70% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். 1 ஹவருக்குள்ளே ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ 50 வாட்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த பிரைசிங்கில் 50 வாட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா 30 வாட்ஸ் தான் சப்போர்ட், 30 வாட்ஸோட அடாப்டரும் பாக்ஸ் குள்ளவே கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்ட் டைப் சி போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே நம்மளுக்கு 3.5 mm ஜாக் அவைலபிளா இருக்கு. இந்த டைப் சி போர்ட் பார்த்தோம்னா UFS 2.1 கொடுத்திருக்காங்க. இந்த UFSனா என்ன, ஏதோ வெர்ஷன்லாம் சொல்றீங்க, அதனால என்ன அட்வான்டேஜ், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த போனோட டிஸ்பிளே 6.4 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா டியோ டிராப் நாட்ச் இருக்கு. இந்த டியோ டிராப் நாட்ச்ல என்ன செல்ஃபி கேமரா இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இதை பத்தி குறையே சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடியும். பின்னாடி கர்வ்டு கிளாஸ் 3D கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா 2.5D கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான். அது போக இதுல இருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா கலர் OS 6.1 மேல Android 9 கொடுத்திருக்காங்க. ஆனா கலர் OS 7 ரொம்ப சீக்கிரமே வந்துரும் அப்படின்றாங்க. Realme X2 Proக்கு இன்னும் பல மாசங்கள் இருக்கு. Realme X2க்கு இன்னும் எத்தனை மாசம் ஆக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கலர் OS அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் ரீசெண்டா Oppo மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கலர் OSல இருக்க ஃபீச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்க, கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். அந்த கலர் OS சீக்கிரமே Realme மொபைலுக்கு வரும். Realme OS ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரூமரா தான் போயிட்டு இருக்கு. என்ன ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கலர் OS எப்பயும் போல லைட்டா கடுப்பேத்துது. ஏன்னா பெரிய பெரிய ஐகான் பார்க்கறதுக்குலாம் என்னமோ மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு சைனா மொபைலை யூஸ் பண்ற ஃபீல் இருந்தாலும் ஓரளவு ஓகே. ஏன்னா பழகிருச்சு. ரியல்மி வந்து நம்மளை பழகிட்டாங்க, அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இந்த OS பழகிருச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த இடத்துலையும் லேக் இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது OS, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதோட மெமரி பார்த்தோம்னா 6GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட், 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட்டும் சேல் பண்ணுறாங்க. டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 256GB வரை நம்மளால மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் டூயல் வோல்டி சப்போர்ட்டும் இருக்குது. 2 ஜியோ சிம்மா அட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாமா? அவன் ஒரு ஜியோ சிம்மே கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கா, எதுக்கு டூயல் வோல்டி அப்படின்னு தான் இருந்துச்சு. இதனால இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கால் குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கல, ஏன்னா இப்பதான் வந்துச்சு, ஒரு 2 நாளா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தா டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சவுண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த போனை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, மொக்கை என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இந்த ஸ்லோ மோஷன் பத்தி எல்லாம் டீட்டெயிலாக நம்மளோட ஃபுல் ரிவ்யூல வச்சு செய்யலாம். அண்ட் கடைசி அந்த போனோட பிரைஸ் பார்த்தோம்னா 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல், இதோட பிரைஸ் 17,000 ரூபாய். 6GB RAM 64GB இன்டர்னல் பார்த்தோம்னா 19,000 ரூபாய். 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இன்னொரு ஹையர் எண்ட் வேரியன்ட் இருக்கு. அதை 20,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஓரளவு ரீசனபிள் பிரைஸா தான் தெரியுது ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் வச்சு பார்க்கறப்ப. ஆனா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுனாலும் சொல்லுங்க. இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்மளோட ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மாசா கொடுத்துருக்காங்க, தெரிய விட்டுருக்காங்க. ஸோ என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் Realme X2 பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு செம்மையான ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான ஃபோன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.